எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம் நண்பர்களே. திருமந்திரம் வேத நூல் தமிழில் இருக்குது. இந்த வாசி யோகம் அப்படின்ட்டு அது தனியாக ஒரு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதுங்க தனியாக. இதில் வேதம் இது இவர் தமிழில் சொல்லியிருக்கிறாரு. அதில் 3000 பாடல் அப்படிங்கிறது முத்தமிழ் வேதம். முத்தமிழ் அப்படின்னாலே 3 காலங்களை அறியக்கூடியது. அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வாசின்னா என்ன, இந்த சுடர்னா என்ன, இது நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இதை தெரிஞ்சுக்கிடலாம். என்னுடைய புரிதலில் நான் திருமந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இப்படியெல்லாம் இருக்குது, அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு குண்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. குண்டலினி யோகம் அது மேலே வந்தால் அக்னாவில் நிற்குது. அதுக்கப்புறம் உள்ளே போகிறது ரொம்ப சிரமம். அது கடுமையாக ஒரு பயிற்சி, ஆனால் லேசாக பண்ணக்கூடியது. ஏன்னா மனசும் பார்வையும் உள்ளே போச்சுன்னா தான் அது ரொம்ப லேசு. மனசும் பார்வையும் உள்ளே போகலை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இது வரைக்கும் யாரும் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சலேஸ்வரர் அப்படின்றாங்கள்ல, அவர் இந்த பாபாஜி, அதுக்கப்புறம் இந்த ராமலிங்க அடிகளார், அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க நம்ம 63 நாயன்மார்களும் இதுதான். ஸோ வள்ளலார் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ் அகராதியில் இருக்கிற வள்ளலார் அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாயன்மார் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த கல்வியாளர்கள் பிஹெச்டி பண்ணுறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும். ஒன்று, அவங்க சொல்கிறதுக்கு பயம் அப்படின்னா அவங்களுக்கு டிகிரி கிடைக்காது, ஒன்று வேலை கிடைக்காது, இந்த மாதிரிலாம் எடுத்து சொன்னால். ஸோ அவங்க டிகிரி கிடைக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, பிஹெச்டி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க என்ன முந்தி எல்லாமே சொல்லியிருந்தாங்களோ அதை அப்படியேவும் ஃபாலோ பண்ணி அது கூட 1-2 சேர்த்து போய்கிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம தமிழில் இருக்கிறதுனால நம்ம படிக்கணும். அந்த வகையில் இந்த வாசினா எப்படி, அதுக்கப்புறம் இந்த காரிகை, ராமலிங்க அடிகளார் ஓதாமல் உணர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஓதாமல் உணர்ந்த நம்மளும் ஓதாமல் உணரலாம். ஆனால் அது என்ன ஸ்டேஜ், அது எப்போ நம்மளுக்கு கைகூடும், அதுதான் இது. ஸோ இது மனிதர்களுக்கு மட்டும் இறைவனால் படைக்கப்பட்ட வேத நூல் தமிழில் இருக்குது. ஸோ இதில் ஜாதி, மதம், இடம், எந்த இதுவுமே ஒரு அந்தஸ்து சொசைட்டியில் இந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல அறமும் தவமும் இருக்கணும். அறத்தோடு வாழணும், தவத்தோடு வாழணும். இறைவனை சிந்திக்கிறது தான் தவம் ஆரம்பத்தில். அறத்தோடு வாழணும். ஸோ இந்த அறமும் தவமும் தான் அருள். பாடல் இருக்குது, ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த மாதிரி பாடல். ஸோ எவன் ஒருவன் அறத்தோடையும் தவத்தோடையும் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அருள் கிடைக்கும், இல்லைன்னா அருள் கிடைக்காது. அதுதான் இறைவனுடைய அருள். ஸோ அதுக்கு பாடல்கள் பார்த்துட்டோம், ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கிறத இதை பார்ப்போம். ஸோ அருள் அப்படின்னா அறமும் தவமும் தான் அருள். அது 10 பாடல் இருக்குது, படிங்க. இந்த மாதிரி எடுத்த இவ்குண்டத்தில் 16 பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் கதித்த அனல் உள்ளெழு கண்டு கொள்வார்க்கே கொதித்தெழும் வல்வினை கூடகில்லாவே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொண்ட இக்குண்டத்தின் 1018வது பாடல். அது என்ன தலைப்பில் வரும்னா அர்ச்சனை அப்படின்ற தலைப்பில் வருது. கொண்ட இக்குண்டத்தின் உள் எழு சோதியாய், கொண்ட இக்குண்டத்தின் உள்ளெழு சோதியாய் அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அளிக்கலாம்.
பண்டையுள் வேதம் பரந்த, பண்டையுள் வேதம் பரந்த, இங்கே எல்லாம் வேதம்தான். இறைவனுடைய எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே இறை தான். ஸோ இந்த எனர்ஜி, அதனால் இந்த ஐம்பழம், இது என்ன சொல்லுவாங்க, இந்த ஐந்தொழில் இது நடக்கிறது, இது எல்லாமே வேதமாக தான் இருக்குது. ஸோ வேதம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன இந்த இறைவனின் முதல்வனின் வாக்கு. மந்திரம் அப்படின்னா அந்த வாக்கு வந்து அலைகளாக, அதிர்வலைகளாக இருக்குது, வைப்ரேஷன்ஸாக இருக்குது, அதுதான் மந்திரம். திருமந்திரம் அப்படிங்கிறது அம்பிகையின் வேதன், அம்பிகையினுடைய வாக்கு வைப்ரேஷனாக இருக்குது, அந்த பூலோகத்தில் இருக்கிறது. அதைத்தான் வந்து இவர் வந்து 3000 பாடல்களாக திருமந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே அவர் பதிவு பண்ண பாடல்களில் இருக்குது. கடவுள் வாழ்த்துலேருந்து எடுத்து படித்தோம்னா எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ கொண்ட கொண்டத்தின் உள் எழு சோதியாய், இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறது, அண்டங்கள் ஈரேலும் ஆக்கி அழிக்கலாம், பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம், இன்று சொல் நூலாய் எடுத்து உரைத்தேனே அப்படிங்கிறார். ஸோ இன்று சொல் நூல் ஆக எடுத்து உரைத்தேனே அப்படிங்கன்னா இன்றைக்கி நம்ம படித்தோம்னா இது நேற்று தான் அவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்ற மீனிங் தான் இது. ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை படிக்கிறவங்களுக்கு இது அன்னைக்கு தான் எழுதின நூல் மாதிரி இருக்கும். இது என்றைக்கு வந்து, அதனால தான் இது வந்து காலத்தில் முற்பட்டது அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன் வரும். இது வந்து பல இது கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இது எந்த நூலோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. வேத நூல் இன்றைக்கி சொல்கிற நூல் மாதிரி எடுத்து சொல்கிறேன் அப்படின்பார். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அது எப்படி ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அந்த வீடியோகள், அந்த பாடல்கள். ஸோ இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி அறிவு வளர்த்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு போய் இருக்கிற அளவுக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்று அதுக்குன்னே பாடல்கள் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம், அதுக்கு முன்னாடி அதுக்குரிய பாடல்களாக அதே பாடல் தான். பட்டு அந்த காலத்தில் நம்ம வந்து போய் உள்ளே போனோம் அப்படின்னா, கற்பனையற்ற உலகத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே புலப்படும். அதுதான் வந்து ஓதுவது, உணர்வது. ஓதுவது, உணர்வது, இது ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டும் ஒன்று தான். உணர்வது தான் ஓதுது அப்படின்ற மாதிரி இருக்கும். படிக்காதவங்களுக்கு, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட இறை பக்தி, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு அடுத்து நம்ம மனிதர்களுக்கு இருக்குது. ஸோ நல்லது பண்ணிக்கிட்டு இருந்து இறைவனை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் அறம், தவம். ஸோ அவங்களுக்கு வந்து குறி அறிவிப்பான் குருபரன், கண்டிப்பாக அறிவிப்பான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜோதி நடத்துகிற தொடர்பு இது ஒவ்வொரு கட்டத்துலேயும். இப்போ வந்து ஒரு தீ இருக்குது, நம்ம வந்து அடுப்பில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த தீயை. ஸோ நல்லதுக்கு யூஸ் பண்ணும்போது அதனுடைய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய எனர்ஜி மாறிக்கிட்டே போகும், அதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகளும் உண்டாகும். அது மாதிரி தான் நம்ம உள்ளேயும் வந்து இருக்கிற ஜோதி, அது வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த ஜோதி வந்து இருக்கிறது, அதை வந்து உணர்வது. ஸோ இந்த நற்சுடராகும் சிரமுக வட்டமாம், அடுத்த பாட்டு அது இந்த கண்டினியூஸாக வருது, இந்த 1018 19 20 21. கைச்சுடராகும் கருத்துற்ற கைகளில், கைச்சுடர் அப்படின்னா அது 5 கரத்தனை, இங்கே உள்ள புந்தி குவளையம் தோன்றும் இங்கே உள்ள. இது ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கனுக்குள்ளே எடுத்து அதான் நம்ம சொல்கிறோம்ல, அந்த தொட்டு காட்டலாம் முடியாது. இது எப்படியே விரிவடையும். கலை புறம் தலையொக்க பாயும் கருத்தறிவார் இல்லை. கொல்லன் ஊதுகிற துருத்தியில் வந்து இந்த தீ வந்து எப்படியெல்லாம் போகுது பாருங்கள், ஊத 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 அப்படியே பரவும் அந்த இதில் அவங்க வச்சுருக்கிறதில். அது மாதிரி இது உள்ளே வந்து ஏற 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 கனல் ஏற ஏற உள்ளே வந்து ஃபுல்லாக போகும். அதுதான் படர்சடையான். ஸோ நாடி நரம்பு எல்லாமே போகக்கூடியது இந்த அனல் படர்சடையான். அதுதான் வந்து சடைமுடி கட்டி நடப்பார் சிவனடியார், உள்ள கூடியெல்லாம் நடக்கக்கூடியது. அதான் சடைமுடி கட்டி நடப்பார் அப்படின்ட்டு. அது வெளியில் இல்லை, சடைமுடி கட்டி இந்த ஜடா முனி இந்த மாதிரி உத்தராட்சம் போட்டு அது கிடையாது. அது ஆக்சுவலாக உள்ள அந்த மாதிரி வந்து வர்றது தான் படர்சடையான். அதில் வந்து குளிர் படர்சடையான் வந்து சக்திகளை ஏறும்போது குளிராக மாறும், குளிர்ச்சியாக மாறும். அதுதான். ஸோ நற்சுடராகும் சிரமுக வட்டமாம் கைச்சுடராகும் கருத்து உற்ற கைகளில் பைச்சுடர் மேனி பதைப்புற்ற லிங்கமும் நற்சுடராயெழு நல்லதென்றாலே
இது வந்து 4ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரத்தில் வரக்கூடியது. 3ஆம் தந்திரத்தில் வரக்கூடியது. ஏன்னா இது பூரா வந்து சக்தியை பற்றி சொல்கிறது 3ஆம் தந்திரம். அது வந்து பராசக்தி 10 விதமாக இருக்குது. ஸோ அதான் 10 கரத்தவள், அதான் பச்சை நிறத்தவள் அப்படின்ட்டு அது ஒவ்வொன்றும் உள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து பார்க்கலாம். இந்த நாடி நரம்பு எல்லாம் நரம்பில் இந்த ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து கலர் மாறும். இன்றைக்கி வந்து பார்க்குறோம் ஆஞ்சியோகிராஃபி. அதில் எப்படி வந்து அந்த முதல்ல வந்து இந்த பச்சை கலர் அப்படியே போயிட்டு அந்த ஒரு செகண்ட் வெள்ளை அந்த இதெல்லாம் போகுதில்ல, அந்த மாதிரி நம்மளும் பார்க்கலாம் ஒரு கட்டத்தில். அது வந்து உள்ளே வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமை. அது வந்து காரிகையாருக்கு அதான் வந்து 319வது பாடலில் ஆதிப்பிரான் அமரருக்கும் பரம் சுடர் சோதி அடியார் தொடரும் பெரும் தெய்வம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுதான் பெரிய தெய்வம். ஓதி உணரவல்லோம் என்பர் உள் நின்ற சோதி நடத்தும் தொடர்பு அறியாரே. இதுதான் வாசி. இதுதான் வாசி. ஸோ வாசி அப்படின்னா நந்தி அப்படின்ற மாதிரி, நந்தி அப்படின்ற மாதிரி, வாசி அப்படின்னா இந்த காற்று அனல். இது வந்து ரொம்ப இடத்துல வந்து சொல்லியிருப்பார். காரிகையாருக்கு மட்டும் இது புரியும் அப்படிங்கிறார். அப்போ காரிகையார்னா யார்? 65வது பாடலில் வந்து இது வந்து இதெல்லாம் நீ வந்து புரிஞ்சுக்கூட தன்மை உனக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அதாவது இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து. இது வந்து கோட்வேடு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயர் இருக்குது. நம்ம வந்து படைச்சவன் இருக்கிறது வந்து 8 அடுக்கு. அதான் வந்து எண்குணத்தான் அப்படிம்பாங்க. 8 அடுக்குன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய புரிதலில் சொல்கிறேன். ஸோ அந்த 8 அடுக்கு தாண்டி மேலே வந்து ஒல்லை ஊரில் இருக்கிறார். அந்த ஒல்லை ஊரை கடந்து போனால் சிவலோகத்துக்கு போகலாம். ஸோ ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே அப்படின்றார். ஸோ காரிகையாருக்கு கருணை. ஸோ அப்போ காரிகையார் என்ன யார்? இது வந்து அடுத்த பாடலில் வந்து அவிழ்க்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் என இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணர்தலுமாமே. ஸோ இது படிக்கவே முடியாது. இது நீர்மேல் எழுத்து. இது உணரத்தான் முடியும். ஸோ அடிகளார் பதிவு பண்ணியிருக்கார், ராமலிங்க அடிகளார், ஓதாமல் உணர்ந்தேன் அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் ஓதாமல் உணரணும்னா நம்ம காரிகையாராக மாற வேண்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த உள்ள வந்து ஊனினை நீக்கி உணரவல்லார்கன்றி தேனமர் பூங்கலல் சேர உண்ணாதே அப்படின்ட்டு இந்த ஊனை நீக்கணும். இந்த ஊனை நீக்கினா தான் வந்து 1872வது பாடலில் இது தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். அருட்பெருஞ்சோதி அப்படின்ற ஒரு கருத்தை அதை வந்து உடம்புக்குள்ளே எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு 1872வது பாடலில் பெண் அல்ல நம்ம பார்க்கக்கூடிய இறைவன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்று, இல்லை நம்ம உடம்பு இதை வச்சுக்கோங்க. அது படிக்கத்தான் புரியும். பெண் அல்ல, ஆண் அல்ல, பேடல்ல. நீங்கள் பார்க்குற உருவம் நம்ம இந்த உருவம் இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஆண் பெண் அலி என்ற கற்பனை தான் இந்த உடம்பு. இதுதான் பொய்யான உடம்பு அப்படின்ட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம். பட் அது மெய்யான உடம்பு அப்படிங்கிறது இந்த ஒன்லி நம்ம வந்து இந்த படர்சடை, எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ், இந்த லைட் வேவ்ஸ், இது மட்டும்தான் இருக்கக்கூடியது. அதுதான் மின்னணைய பொய் உடம்பு. தாய்மானவர் அடிகளார் வந்து என்ன சொல்கிறார்? பெண்ணாய் ஆணின் உருவாய் என்னை படைத்த பெருந்தகையே அப்படிங்கிறார். அது வீடியோலாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோலாம் போட்டிருக்குறேன். அதுக்கு தமிழ் திருமந்திரத்தில் என்னென்ன பாடல்கள் வந்து பொருந்தும் அப்படின்ட்டு. ஸோ பெண் அல்ல, ஆண் அல்ல,
பேடல்ல மூடத்துள் உள் நின்ற சோதி. மூடத்துள் வந்து மூடத்துள் உள் நின்ற சோதி ஒருவருக்கும் அறிய ஓனா, யாருக்கும் தெரியாது. கண்ணின்றி காணும், கண்ணை மூடிட்டோம். ஸோ கண் இல்லை, ஸோ கண்ணின்றி காணும். செவி இல்லை, ஊனுனே நீக்கிட்டோம். ஸோ கண் இருக்காது, இந்த உறுப்புகள் இருக்காது. கண்ணின்றி காணும், செவியின்றி கேட்டிடும். ஸோ லைட் வேவ்ஸ் அந்த ஜோதி, சவுண்ட் வேவ்ஸ் நாதம், நாத விந்து. ஸோ அண்ணல் பெருமையை ஆய்ந்தது மூப்பே. இது வந்து நம்ம வந்து அந்த 14 வருஷம் அப்படிங்கிறது மெய்த்தவம். இதுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் இருந்தால் தான் நம்ம வந்து இது மாதிரி கண் இல்லாமல் பார்க்கலாம், காது இல்லாமல் கேட்கலாம். நாத விந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு, அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் அது லைட் வேவ்ஸ் அப்படிங்கிறோம். கண்ணுக்கு தெரியலன்னா டார்க். பட் ரெண்டும் வந்து ஃப்ரீக்குவென்சி தான் வித்தியாசம். இந்த எனர்ஜி வேவ்ஸு. ஸோ இருள் நீங்கள் பெறணும். ஸோ எல்லாமே லைட்டாக தெரியணும், எல்லாமே நம்ம பார்க்கலாம். 7 உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம். அது வந்து ஜோதி நடத்தும் தொடர்பு. 1872வது பாடல் மீண்டும் ஒரு தடவை படிக்கிறீங்க. பெண்ணல்ல, ஆணல்ல, பேடல்ல, மூடத்தில் நின்ற, மூடத்து உள் நின்ற சோதி ஒருவருக்கும் அறிய ஒண்ணா. கண்ணின்றி காணும், செவியின்றி கேட்டிடும், அண்ணல் பெருமையை ஆய்ந்தது மூப்பே. இதெல்லாம் நம்ம தேர தேர கைதேற தேர தேர அவனே அறிவிக்கிறது. யாரும் சொல்லிக்க முடியாது, யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. இது உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இது ஒன்லி அருள் தான். இறைவனோட அருள் வேணும் நமக்கு. ஸோ அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தானமும் தவமும் பண்ணுறது உண்டு. அறமும் தவமும். அறம் அப்படின்னாலே எல்லாம் வந்துடும், தவம் அப்படின்னாலே எல்லாம் வந்துடும். பக்தி, அதுக்கப்புறம் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்மளுக்கு புரியக்கூடியது தான். ஸோ 1302வது பாடலில் இதைத்தான் வந்து அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்ப்போம். காரிகையார் அப்படின்னா என்ன? காணும் பொருளும் கருதிய தெய்வமும் பேணும் பதியும். உள்ள வந்து அதான் பதி. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகாத பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. விண்ணின்றிலிருந்து அந்த முதல் தந்திரத்தில் ஒரு 4-5வது பாடலில் வந்துடும். ஸோ பேணும் பதியும் பெருகிய தீர்த்தமும் வந்துடும். ஊனும் உணர்வும் உறக்கமும் தானாக காணும் கனகமும். இதை வந்து நம்ம உள்ளே வந்து பார்க்கக்கூடியது. அதான் பொற்சடை, பொன்னம்பலம், ராமலிங்கடிகளார் இருப்பது. கனகமும் காரிகையாமே, இதுதான் காரிகை. ஸோ இதை பார்க்குறவங்க காரிகையார். ஸோ இதை காரிகையார் நம்ம வந்து ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஓதாமல் உணரலாம், இல்லைன்னா இல்லை. ஸோ எந்த மாதிரி உரைகள் யார் எப்படி எழுதியிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், படிங்க. நம்ம வந்து படித்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, புரிஞ்சுக்கணும். அதான் வந்து 1954 வந்து திருப்பி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 1954 காலம் கடந்தவன் கான் விந்து செற்றவன். ஸோ விந்து இங்கே தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். இந்த காமம் கடந்து எப்படி வந்து ஊடுதல் காமத்திற்கு இன்பம், வள்ளுவனார் குறள். அது ஏற்கனவே வீடு போட்டிருக்கேன். காமம் வென்று இறைவனை அடைவது எப்படி அப்படின்ட்டு. அதான் அந்த இது. காலம் கடந்தவன் கான் விந்து செத்தவன், காலம் கடந்த அழிந்தான் விந்து செற்றவன், காலங்களின் விந்து செற்றுற்ற காரிகை காலின் கண் வந்த களப்பரியாரே. இங்கே போய் மாளணும் அந்த விந்து. அது வந்து அதான் வந்து அது வந்து கால் கூட சேரணும். கால் அப்படின்னா அந்த வாயு கூட சேர்றது. ஸோ
இதுவும் வாயுவாக மாறி இது அனலாகாது. விந்து வந்து அனலாக மாறி அதுதான் வந்து தொடர்பு. அந்த ஜோதி நடத்தும் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணையப்பட்ட தொடர்புடைய ஜோதி, இதனுடைய தொடர்பு. ஸோ இவ்வளோ பெரிய அருட்பெருஞ்சோதி அதுதான் வந்து அவர் ஏற்கனவே சொன்னார். அதாவது அருட்பெருஞ்சோதியின் பேர் இல்லை, பேர் அறியாத பெரும் சுடரின் வேறறியாது விளம்புகின்றேன் அப்படின்னு கடவுள் வாழ்த்தில் இந்த பாடல்கள் இருக்குது. ஸோ பெரிய சுடர், அதனுடைய பேர் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அதான் இந்த இன்று சொல் நூல் அப்படிங்கிறார்ல. ஸோ அவர் வந்து அருட்பெருஞ்சோதின்னு வச்சார். அதுக்கு முன்னாடி மாணிக்கவாசகர் வச்சார். அதுக்கப்புறம் இவரும் பதிவு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியும் இவர் வந்து பேரறியாது அப்படின்ட்டு யாருக்கு வந்து அந்த இப்போ காரிகையார் அந்த மாதிரி போய் ஓதி உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அதான். ஸோ இது ஜாதி மதம் கடந்து எல்லாம் கடந்து நம்ம மனித உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜோதி நடத்தும் தொடர்பை அறிந்தவர்கள் ஜென்மம் நீக்கி இந்த பிறவியை கடந்து இறைவனடி சேர்வார்கள். அதுதான் உண்மை. அதுதான் இந்த பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ பட்டு காலம் கடந்து அழிந்தான் விந்து செற்றவன் காலங்களின் விந்து செற்றுற்ற காரிகை காலின் கண் வந்த களப்பரியாரே. நீங்கள் வந்து கலக்கு நாள் முன்னால் தன்னிடை காதல் நலத்தகு வேண்டில் அந்நாரியுதர களத்தின் மலத்தை தன் சீதத்தை பித்தை விளக்குவன செய்து மேலணை வீரே. அங்கே வந்து தான் புனைகிறது எல்லாம். ஸோ இதில் தான் வந்து விந்து டிஃப்ரெண்ட்டு அந்த அதாவது ஜோதி, அது வந்து விந்து தான் ஜோதி இதாக மாறுது இந்த கனல். ஸோ இது வாசி யோகம் அப்படின்னோ, ஸோ ஓதாமல் உணரலாம் அப்படின்னோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ தனியாக யாரும் எதுவும் வந்து பயிற்சி பண்ணி இறைவனை அடைய முடியாது. மெயினாக அருள் வேணும், இறைவனுடைய அருள். அந்த பாடல் பார்த்துட்டோம். அறமும் தவமும் தான் அருள் அப்படின்ட்டு. ஸோ அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அறம் செய்ய விரும்பு, அந்த ஔவையார் சொன்னது. அறம் செய்யணும், தவம் செய்யணும். தவம்னா ஆரம்பத்தில் வந்து பக்தி, இறைவனை நினைக்கிறது, படைச்சவனை நினைக்கிறது, அவனை போற்றி புகழ் பாடுற எம்பெருமானே, இதுதான் தவம். ஆரம்பத்தில் இப்படி தான் போகணும் மனிதர்கள் எல்லோரும். ஸோ அந்த மாதிரி போனோம் அப்படின்னா எல்லோருக்கும் எல்லோரிலும் கெட்டும். ஸோ நன்றி நண்பர்களே. ஸோ சேம் எப்பொருள் யார் வரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ வாசி யோகம்னாலும் சரி, ஓதி உணர உள்ளோம், ஓதாமல் உணர்றது, இது எல்லாம் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஜோதி நடத்தும் தொடர்பு இது. ஸோ பார்க்கலாம் நண்பர்களே, மீண்டும் அடுத்து.